Hello friends, welcome to Jayanthi kitchen. இன்னைக்கு குயிக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். பெண்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை குயிக்காக செய்யணும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற ஒரு நல்ல ரெசிபி இது. வாங்க சீரக சம்பா வெஜ் தோசை செய்கிறதுக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: சீரக சம்பா ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன், தயிர் அரை கப் எடுத்திருக்கேன், வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், துருவி வச்சுருக்கேன், கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கேன், குடமிளகா 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், காய்ந்த மிளகாயோட விதைகள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி துருவின இஞ்சி 1 ஸ்பூன், பச்சை மிளகா 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா. சீரக சம்பான்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நரம்பு தளர்ச்சியாக இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வயதானவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது, ஆயுசு கூடும். பெண்களுக்கு அதிக பலத்தை தரக்கூடியது, முக்கியமாக கேன்சரை தடுக்கக்கூடியது. தயிர் பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் இருக்குது, கேரட்டும் குடமிளகா பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, வெங்காயத்துலேயும் உருளைக்கிழங்குலையும் விட்டமின் இ இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஜெயந்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சீரக சம்பா அரிசியை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். தயிர் 1 கப் எடுத்து அரிசியோடு ஊற்றிருக்கேன். இப்போ இது 2த்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். வேக வைத்த உருளைக்கிழங்கை நல்லா பவுலில் போட்டு மசிச்சு வச்சுக்கணும், மசியணும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை மிக்ஸ் பண்ணணும். அரிசி மாவு நல்லா கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கணும். நல்லா உருளைக்கிழங்கோட கலந்து சேரணும். உருளைக்கிழங்கும் அரிசி மாவும் நல்லா கலந்துருச்சு. இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும், ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா போடணும். பிறகு காஞ்ச மிளகாவில் வச்சுருக்க விதையை 1 ஸ்பூன் போடணும், துருவின இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம், வெங்காயம் போடணும், கேரட் 1 பவுல் போடணும், குடமிளகாய் போடணும், கடைசியாக கொத்தமல்லி போட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆன உடனே பிறகு தோசை ஊற்றணும். இப்போ எல்லாம் நல்லா கலந்துருச்சு. கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றணும். நமக்கு இப்போது ருசியான ஹெல்த்தியான சீரக சம்பா வெஜ் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், செய்து பாருங்கள். ஆரோக்கிய சுவை ஆரம்பம். தேங்க்யூ.